இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் இன்று அதிகாலை 27 தளங்கள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணியில் 200க்கும் மேற்பட்ட வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். தீ விபத்து நிகழ்ந்ததால் அது குறித்து எச்சரிக்கை செய்யும் அலாரம் ஒழிக்கவில்லை என்றும் அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து லண்டனில் இருந்து கூடுதல் தகவல்களை தருகிறார் ஜெகதீசன். மேற்கு லண்டன் பகுதியில இருக்கு. ரொம்ப அடர்த்தியான மக்கள் வாழற பகுதி. இது வாடகை குடியிருப்பு. நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில இருக்கிற தமிழ்நாடு அரசனுடைய குடியிருப்பு இருக்கு இல்லையா, ஹவுசிங் போர்டு காலனி மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, டவர் பில்டிங்ஸ், அந்த மாதிரியான குடியிருப்பு இது. இதுல மொத்தம் 24 மாடி கட்டிடம். இது சிலர் 27 மாடிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதிகாரப்பூர்வமான தகவலுங்கிறது 24 மாடி கட்டிடம். மொத்தம் 120 ஃபிளாட்ஸ் இருக்கு இதுல. சோ நள்ளிரவு கிட்டத்தட்ட 12:55ல இருந்து 1:10க்குள்ள இந்த தீ விபத்து ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. 5 மணி நேரமா எரியுது. கிட்டத்தட்ட 40 தீயணைப்பு வண்டிகள் அந்த தீயை அணைக்க போராடிட்டு இருக்காங்க. 200 தீயணைப்பு வீரர்கள் அங்க பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனை அறிவிச்சிருக்காங்க. தீயணைப்பு வீரர்கள் மற்ற ஆம்புலன்ஸ் வீரர்கள் எல்லாருமே அங்க போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் 10 மாடி வரைக்குமான தீயை அணைச்சிருக்கிறாங்க. 10 மாடிக்கு மேல தீ இன்னமும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த புகையை கிட்டத்தட்ட ரொம்ப தூரத்துல இருந்து கூட பார்க்க முடியல அளவுக்கு புகை வந்துகிட்டே இருக்கு. எத்தனை பேர் அதுல உள்ள இன்னும் இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற விவரங்களை காவல்துறையோ தீயணைப்பு துறையோ இன்னும் வெளியிடல. ஏன்னா இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் போது இங்க தகவல்கள் வெளியில வராது. ஆனா அங்கிருந்து தப்பி வந்தவர் சொன்னது என்னன்னா, இந்த கட்டிடம் இந்த மொத்த கட்டிடமுமே அரசோட குடியிருப்புங்கிறதுனால அதனுடைய புனரமைப்பு பணிகள் சமீபத்துல நடந்து அதுல மறுபடியும் எல்லாருமே குடியேறி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் அங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் கூடுது. இந்த கட்டிடத்தை பொறுத்த வரைக்கும் அரசோட, அதாவது இங்க உள்ளூராட்சி மன்றங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த உள்ளூராட்சி மன்றங்களே குறைந்த விலையில வாடகைக்கு கொடுக்கறதுக்காக வீடுகள் வச்சிருப்பாங்க. சோ அதனால இந்த மாதிரி கட்டிடங்கள்ல பொதுவா என்ன பிரச்சனை இருக்காதுன்னா, விதிமுறை மீறல்களுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா அரசாங்கத்தோட கட்டிடம், அரசோட நேரடி உள்ளூராட்சி கட்டுப்பாட்டுல இருக்கிற கட்டிடங்கள். அதனால நம்ம ஊர்ல இருக்கிற அந்த சென்னை மாதிரியான ஊர்கள்ல இருக்கிற கட்டிட விதிமுறைகள் மீறல் பிரச்சனை வராது. ஆனா இன்னொரு பிரச்சனையை இவங்க தப்பிச்சு வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, தீ பத்திக்கிட்டாங்க. தீ ஏற்படும் போது ஃபயர் அலாம் இங்க ரொம்ப ஒவ்வொரு வீட்டுக்கும் ஃபயர் அலாம் இருக்கணுங்கிறது கட்டாய விதி. அதுல இருந்து தப்பிச்சு வந்த ஒருத்தர் சொல்றாரு, ஃபயர் அலாம் ஒலிக்கல, அந்த சவுண்டு வரல, எனக்கு தெரியல. நான் இரவுல படுத்து கிட்டத்தட்ட நள்ளிரவு இல்லையா, எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அந்த ஃபயர் அலாம் ஒலிச்சிருந்ததுன்னா உரிய நேரத்துல அவங்க தப்பி வந்திருக்க முடியும். தப்பி வந்தவர் என்ன சொல்றாருன்னா, அது ஒலிக்கல அப்படின்னு சொல்றாரு. மொத்தம் அப்போ அது இங்க ஒரு பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும். தீயணைப்பு இங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஃபயர் அலாம்ங்கிறது இருக்கணும். அது ஏன் ஒலிக்கல, இருந்துச்சுன்னா ஒலிக்கலையே அப்படிங்கிற கேள்வி எழுது. 200 தீயணைப்பு வீரர்கள் 40 தீயணைப்பு வண்டிகள்ல அங்க போராடிட்டு இருக்காங்க.